உடலை வளர்க்கும் உபாயம் அறிந்து உயிரை வளர்த்தேனே அப்படின்னு சொல்லி திருமூலர் சொல்றாரு. ஸோ இந்த உடலை வளர்க்கும் உபாயம் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த காயகல்ப மருந்துகள், இந்த வாசிக்கற்ப மருந்துகள் இந்த உடல் அணுக்கூறுகளை மாற்றி அமைக்குது. சித்தர்கள் பல இடங்கள்ல இது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த வஸ்துக்கு இன்னொரு பேரும் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அருணன், சலம், ஈஸ்வரம் நம்ம இந்த நீரை வந்து சொல்றோம். இந்த உடலை அழியா நிலைக்கு மாற்றக்கூடிய அந்த திரவம் சொட்டு சொட்டா நம்ம எடுப்போம் இல்லைங்களா? காயகல்ப அந்த மருந்துக்கு அமிர்தம்னு வச்சுக்கலாம் அதுக்கு. இதுக்கு என்ன நேம் சொல்றாங்கன்னா, அருணன், சலம், ஈஸ்வரம். திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த லிங்கத்திற்கு என்ன பெயர்னு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அருணாச்சலேஸ்வரர். அதை நம்ம பிரிச்சு பார்க்கும்போது அருணன், ஜலம், ஈஸ்வரம் அப்படின்னு வரும். இதுதான் அருணாச்சலேஸ்வரர் அப்படின்ற பேருக்கு சித்தர்கள் நமக்கு மறைத்து வைத்திருந்த ஒரு அறிவியல். அருணன் என்றால் சூரியன், சூரியனின் நிறம் சிகப்பு. ஜலம் என்றால் திரவம், ஈசுவரம் என்றால் வரமளிக்கக்கூடிய வஸ்து அப்படின்னு பேர். அப்ப செந்நிற திரவ வடிவ வரமளிக்கக்கூடிய வஸ்து. இந்த வஸ்துவை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரும் பொழுது இந்த உடலானது அழியா நிலைக்கு வந்துடும். இந்த வரம் என்ன வரம் கொடுக்குன்னா, இந்த உடலுக்கு சாகா வரத்தை அந்த வஸ்து கொடுத்துரும். இது மாதிரி பல்வேறு வகையான விஷயங்களை வந்து சித்தர்கள் நம்மளுக்கு வந்து மறைச்சு மறைச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க.